வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் நவம்பர் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமான ஒரு கோவத்தோட இருக்காங்க. அந்த தீபாவளி வந்துட்டு இவர் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம். இருந்தாலும் அவங்களால அவங்க மருமக மேல சந்தேகப்பட முடியல. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து, அத்தை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன வேணும் உனக்கு? ஹீரோ சொல்றாரு, அத்தை நானே நேத்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்க முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, நான் இப்போ யாருக்கிட்டையும் பேசுற நிலைமையில இல்லை, என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா தீபாவதிக்கு ஃபோன் பண்ணி தீபாவதி அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு எந்த வகையில நீங்க சொன்னதை நம்புறது அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப தீபாவதி சொல்றாங்க, மேடம் நான் வாய் வார்த்தையா சொன்னதுனால நீங்க ஒரே குழப்பத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதனால இது மாதிரி நான் ஆதாரத்தோட நாளைக்கு காலையில வரேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்றாங்க. அப்புறம் மறுநாள் காலை ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க இப்ப வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி கேட்குறாங்க, யாருக்காது, யாராவது விருந்தாடியா? ஈஸ்வரி சொல்றாங்க, விருந்தாடி எல்லாம் இல்ல, ஒரு முக்கியமான ஒருத்தவங்க தான் வரப்போறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, அத்தை யாருத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு. அப்போ தீபாவதி அந்த இடத்துக்கு வராங்க. தீபாவதி வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. ஆக அத்தை நம்ம பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணை வர சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா நம்மளை பற்றின உண்மைகளை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. ஈஸ்வரி நேராக தீபாவதியை பார்த்து, வாங்க தீபாவதி மேடம், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. தீபாவதி எல்லாரையுமே பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, ஹலோ கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம வில்லி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் நேரடியாக நம்ம டிரைவரை பார்த்து ஹலோ கார்த்தி அப்படின்னு சொல்கிறா, யாராக இருக்கும் அப்படின்ட்டு வில்லி நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா யாருக்கா இந்த பொண்ணு, நேரடியாக உன் மாப்பிள்ளைய பார்த்து ஹலோ கார்த்தி அப்படின்னு கேட்குறா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, யாருக்கா அது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம மாப்பிள்ளையை பற்றி நீ அடிக்கடி சந்தேகப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தியல்ல, இவர் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தீல்ல. ஸோ இவர் அந்த சேதுபதியோட பேரன் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு உளவாளி பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணேன். இந்த பொண்ணு பேர் வந்துட்டு தீபாவதி. இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பற்றின விவரங்களை கொண்டுக்கிட்டு வந்திருக்கா. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே சந்தோஷம். அக்கா இப்போதான்க்கா நீ ஒரு உருப்படியான முடிவு எடுத்திருக்க. நானும் ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை. இப்போதான்க்கா சரியான முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி இரு, மாப்பிள்ளையை பற்றி அப்படி இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதே கேட்கலாம். அப்போது தீபாவதி நேராக ஈஸ்வரியை பார்த்தே, மேடம் நீங்கள் சந்தேகத்தின் பேரில் தான் என்கிட்ட விசாரணை சொல்லி கொடுத்தீங்க, நான் அது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபைலை கொடுக்குறாங்க. அப்போ தான் இதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் மாட்ட போகிறாரே அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி நேராக ஹீரோ கிட்ட, என்னங்க உங்களை பற்றின உண்மைகளை கண்டிப்பாக அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தீபாவதி நேராக ஹீரோவை பார்த்து, என்ன ஒரே பதட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பதட்டமெல்லாம் இல்லை, என்ன நடக்கணும்னு இருக்கிறதோ அதானா நடக்கும், அதை எந்த வகையில யாரால தடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ தீபாவதி கேக்குறாங்க, என்ன ஒரே பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் பதட்டமாலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல உங்களை பத்தின உண்மைகளை கொண்டுட்டு வந்திருக்கேனே அப்படின்னு பதட்டம் இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும், அது யாராலுமே தடுக்க முடியாதுங்க அப்படின்னு. அப்ப தீபாவதியும், நீங்க ரொம்ப கான்பிடண்டா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
நேரா ஈஸ்வரி கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அந்த ரிப்போர்ட்ஸ பாக்குறாங்க. பார்த்ததோட ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அவங்களுக்கு இவர்தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருது. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி தீபவதிய பார்த்து, மேடம், இதுல நீங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு. அதுக்கு தீபவதி சொல்றாங்க, ஆமா மேடம், இதுல இருக்கிறது எல்லாமே உண்மைதான். உங்க மருமகன் தான் அந்த சேதுபதியோட பேரன். நேத்து அவங்க வீட்டுக்கு போன பிறகு நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம தீபவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா, நம்ம ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப தீபவதி சொல்றாங்க, மேடம், இவ்வளவு நாளும் இவரு உங்க வீட்டுல வந்து இருந்துகிட்டு உங்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் மாப்பிள்ள எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம தீபவதி சொல்றாங்க, மேடம், நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, எனக்கு நீ இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல ஒரு விதத்திலயும் நியாயம் இல்ல. இந்த வீட்டை விட்டு வெளியிட போ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, பாட்டி தான் இந்த தப்ப பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுக்காக தானே என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்க. பாட்டி மேலையும் தாத்தா மேலையும் எந்தவித தப்பும் இல்ல அப்படிங்கறத உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நிரூபிச்சா நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவீங்களா சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாட்டியாக்கா எப்படி சமாளிக்கிறான் அப்படின்னு. செஞ்ச தப்ப ஒத்துக்காம இவன் பாட்டுக்கும் சமாளிச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, நான் அத்தை கிட்ட தான் கேக்குறேன். அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை நீ அப்படி உண்மையை நிரூபிச்சுட்டேன்னு வச்சுக்கேங்க, நான் கண்டிப்பா கும்பாபிஷேகத்துக்கு வரேன், அந்த பரமேஸ்வரியையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அத்தை, இன்னும் 24 மணி நேரத்துல இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போறேன், ஒருவேளை நிரூபிக்க முடியல அப்படின்னா. இது கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. ரேவதி ஹீரோ கிட்ட வந்துட்டு, நல்ல வேளை அம்மா உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தைக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு, அதனாலதான் உடனே வீட்டை விட்டு அனுப்பாம எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான், கண்டிப்பா நீங்க வந்துட்டு அம்மா கிட்ட உண்மையை நிரூபிப்பீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி, அந்த சண்முகம் இறக்கும் பொழுது செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாருல்ல, ஒருவேளை அந்த செல்போன்ல ஏதாவது இருக்குமோ. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் அதான் தோணுது, கண்டிப்பா சண்முகம் அந்த போன்ல ஏதோ சொல்லியிருக்காரு, ஆனா அந்த போன் எங்க இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா ஒரு போனை காணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அந்த போன் தான் சண்முகத்தோட போனா இருக்குமோ, அம்மாவோட கையில கிடைச்சிருக்குமோ. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க போன்ல போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு நேரா நம்ம மயில் இருக்காருல்ல, அவருக்கு போட்டோ அனுப்புறாங்க. அப்ப மயில அந்த போட்டோவை பார்த்துட்டு, ரோகிணிக்கு வாங்கி கொடுத்த போன் ரொம்பவே சூப்பரா இருக்கு போல, சூப்பரா போட்டோ எல்லாம் அனுப்புது அப்படின்ட்டு நம்ம மயில நேரா ரோகிணி கிட்ட வந்துட்டு, ரோகிணி, இந்த போன் ரொம்பவே சூப்பரா போட்டோ இருக்குது போல, வா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துட்டு போட்டோஸ பாக்குறாங்க. அப்ப இன்னுமே ஸ்வைப் பண்ணும் பொழுது அங்க சண்முகத்தோட ஒரு வீடியோவை பாக்குறாங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, என்னங்க, இவர் ஒரு நாள் நம்ம மண்டபத்துக்கு வந்து ஏதோ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரே, அவரு தானே இவரு? அப்ப நம்ம மயிலு சொல்றாரு, ஆமா ரோகு, அவருதான் இவரு, இந்த போன்ல எப்படி இவரோட வீடியோ? அப்ப ரோகிணி கேக்குறாங்க, ஆமாங்க, அதத்தான் நானும் கேக்குறேன், ஏதுங்க? அப்ப அவரு சொல்றாரு, ரோகு, என்கிட்ட கொஞ்சம் சின்ன அமௌண்ட்னால இருந்துச்சு, அதை கொண்டு போய் கடையில கொடுத்துதான் இந்த போனை வாங்கிட்டு வந்தேன், ஒருவேளை இந்த போன் தான் அந்த சண்முகத்தோட போனா இருக்குமோ அப்படின்ட்டு அந்த போனை வாங்குறாரு. இன்னுமே நிறைய போட்டோஸ பாக்குறாங்க. பார்த்தாதான் அதுல சண்முகத்தோட வீடியோஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு மயிலு. அப்போ அந்த வீடியோவை ஆன் பண்ண, அப்ப அந்த வீடியோல சண்முகம் சொல்லியிருக்காரு, இது மாதிரி என்ன அந்த முத்துப்பாண்டி முத்துவேல் துரத்திக்கிட்டு இருக்கான், அவனால என் உயிருக்கு ஆபத்து, அந்த சிவகாமியோட இறப்புக்கு இவன் தான் காரணம், சிவகாமி அம்மா இறப்புக்கு சேதுபதி ஐயாவோ பரமேஸ்வரி அம்மாவோ கிடையாது, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், இப்படியாவது ஈஸ்வரி அம்மா கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன், ஆனா என்ன வந்துட்டு இவன் துரத்திக்கிட்டு இருக்கிறான்,
இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிருக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளயும் ஈஸ்வரி அம்மா கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையை சொல்ல விட மாட்டான் போல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்கார்ந்துருக்காரு. சோ இதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரோகிணியும் நம்ம மயிலும். அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரங்க. இது பாட்டி மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கொண்டு போய் இப்பவே நம்ம கார்த்திகிட்ட காமிங்க. ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு அந்த போனை எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. ஹீரோ நேரா மயிலு கிட்ட சொல்லுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா. அப்ப மயிலு சொல்றாரு, சகல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஹீரோ கேக்குறாரு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சண்முகத்தோட போனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம்ல, சண்முகத்தோட போனு இத்தனை நாளும் என் கையில தான் இருந்திருக்கு. இங்க பாருங்க இது சண்முகத்தோட போனு. நான் ரோகுக்காக ஒரு போன் வாங்கலாம்னு கடைக்கு போனேன். அப்பதான் இந்த போனை கொண்டுட்டு வந்திருக்கேன். நானும் அவளும் போட்டோ எடுக்கும் பொழுது ஸ்வைப் பண்ணோம். அப்பதான் இதுல சண்முகத்தோட வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆனேன். யாரோ இந்த போனை கொண்டுட்டு போய் கடையில கொடுத்துருக்காங்க. இப்படியோ அந்த போன் என் கைக்கு வந்துருச்சு. இந்த போனை நான் ரோகிணிட்ட கொடுத்திருந்தேன். நல்ல வேளை இந்த வீடியோவையும் பார்த்துட்டேன். இதுல அந்த சண்முகம் பேசின வீடியோ இருக்கு. இத மட்டும் அத்தை கிட்ட காமிச்சா அத்தை கண்டிப்பா நம்மள பாட்டி மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நினைப்பாங்க. உங்களையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, நான் அத்தை கிட்ட உடனே இதை கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தையை வந்து பாக்குறாங்க. அப்போ வில்லி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வில்லி கேக்குறாங்க, என்ன 24 மணி நேரத்துல உண்மைய கண்டுபிடிச்சு அக்காக்காரி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்ன. ஆனா நீ எந்த வகையிலையும் உண்மைய கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க உண்மைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத அத்தை கிட்ட காமிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அதுக்குள்ளயும் இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா, எப்படி உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை இத்தனை நாளும் அந்த உங்க அம்மா இறந்ததுக்கு சிவகாமியும் அந்த சேதுபதியும் பரமேஸ்வரியும் தானே காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவங்க காரணம் கிடையாது. உங்க அம்மா இறப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருந்திருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த உங்க அம்மாவோட இறப்புக்கு அந்த முத்துவேல் தாத்தா காரணம். அவன் தான் வந்துட்டு உங்க அம்மாவோட காஃபில வந்துட்டு எதையோ கலந்துருக்கான். அதனாலதான் உங்க அம்மா மறுநாள் காலை இறந்திருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவன் உன்ன நல்லாவே ஏமாத்துறான். எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அவன் பாட்டி பரமேஸ்வரி மேல தப்பி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இவன் இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றத நீ நம்பாதக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோல சண்முகம் பேசி இருக்கிறது எல்லாமே இருக்கு. இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு, அப்ப இத்தனை நாளும் சிவகாமி பாட்டி இறப்புக்கு காரணம் அந்த முத்துவேல் தானா. இது தெரியாம இத்தனை நாளும் பாவம் பாட்டி மேல இவ்வளவு கோவத்தோடையும் வன்மத்தோடையும் இருந்துட்டமே. தப்பே பண்ணாம பாட்டி இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள நினைச்சு பார்த்தா ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே சூழ்ச்சிக்கா. சண்முகத்தை மிரட்டி பேச வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அந்த முத்து தரத்தி இருக்கான். அதுக்கான ஆதாரமும் இதுல இருக்கு. தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு, அப்ப அந்த பரமேஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லையா. இத்தனை நாளும் நான் தான் அவங்கள ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேனா. எனக்கு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. இங்க பாருங்க அந்த பரமேஸ்வரி கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமையில இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க என்னையும் மன்னிச்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாலே போதுட்ட. பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீங்க வந்துட்டு பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு விதத்திலயும் அவங்க யோசிக்கல. நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து எல்லாருக்கூடயும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் பாட்டியோட ஆசையே. மத்தபடி வேற எதுவுமே ஆசை இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒத்துக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு வில்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.